எமர்ஜென்சி டைமில் ஆட்டோ இது கிடைக்காதப்போ பைக்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரியான சில நேரங்களில் வசதி கிடைக்காதப்போ பைக் டாக்ஸி ஈஸியாக இருக்குன்றாங்க. இப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டோ கிடைக்கல, அதனால இப்போ அதில் தூக்கிட்டு கொண்டு போக முடியாது. ஆட்டோ சேஃப்டி நார்மலாக ஒர்க்குக்கு போகிறவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது தவறுன்றீங்க, அந்த திட்டமே தவறுன்றீங்க. அதில் நிறைய ஆபத்து இருக்குங்க. இன்னைக்கு வந்து இப்போ நிறைய கொலை நடக்கிறது வந்து வழிப்பறி நடக்குது, அது மூலியமாக தான் நடக்குது. இப்போ இதான் நடக்குது. இப்போ நான் வந்து ரெகுலரா ஒரு வண்டி புக் பண்றேன்னு வச்சுங்க, அவங்க கேட்பான் நீங்க எத்தனை மணிக்கு நாளைக்கு புக் பண்ணீங்க, எந்த டைமுக்கு வரீங்கன்னு அவங்க கேட்கறான். அப்ப நான் போகும்போது ரெகுலரா பண்ணும்போது இவன் யாருன்னா நோட்டட் ஆகிறோம்ல. நான் ரகசியமா ஒரு ஆட்டோ பிடிச்சி போவேன், எங்கேயாவது பஸ் பிடிச்சி போவேன், அங்கே சேர் ஆட்ட போவேன், நடந்து போவேன். நான் அது போறதுக்கும் என்னுடைய ஓன் வெஹிக்கிள் போறதுக்கும் இதுமாதிரி ரேபிண்டோ போகும்போது என்ன ஐடென்டிஃபை ஆயிடும்ல. அப்ப என்ன ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப நான் வந்து வசதியானவனா ஏழையா என்ன தொழில் பண்றன்ற மாதிரி தெரிஞ்சிடும். அப்ப அதில் ஆபத்து இருக்குது. இந்த திட்டமே தடை பண்ணணும். ஒரு தனி மனிதன் வந்து படிச்சுட்டு வரான், வேலை வாய்ப்புன்றது வந்து வேற வேலை மாற்று வேலைக்கு தரலாம். இது எவனே ஒரு முதலாளி சம்பாதிக்கிறதுக்காக இது வந்து பெரன் வாஷ் பண்ணி இதை கொண்டு வருது. எவனே உட்கார்ந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்றான், அது இவங்க பண்றாங்க. இதுல போகும்போது என்ன பாதுகாப்புன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு கிடையாது. இந்த திட்டமே தவறான திட்டம் என்னை பொறுத்தளவில். அதே மாதிரி இந்த இதுலேயே வந்து இப்போ மழை காலங்கள்லாம் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்ல அதிக காசு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த பேசஞ்சர் கொடுக்கலன்னா அவங்களே அந்த அதுதான் சார் நான் சொல்றேன். இல்லை நான் போயிட்டு அனுபவப்பட்டதுனால தான் சொல்றேன். இதில் நான் போயிட்டு அனுபவப்பட்டதுனால நான் இனிமேல் அதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன். அப்போ இதில் வந்து யூஸ் பண்ணுற வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி யூஸ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் வந்து அதுக்கான மாற்று ஏற்பது படிச்சுட்டு எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்கான். பொறுமையாரு. நீங்க இதில் போறவன் வந்து என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பாதுகாப்புங்கிற வேலை வாய்ப்புன்ற மாதிரி அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஓட்டினாதான் அவனுக்கு வந்து ஒரு 1000. அவனுக்கும் பிரச்சனை, உட்காந்து போறவங்க பிரச்சனை. அவன் வந்து ஏதோ ஒரு டென்ஷன்ல வண்டி ஓடு. 2 வீலர்ல வந்து பொதுவாகவே வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாதனால தான் இருக்குது. இப்போ அதில் போனால் எனக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால நான் அதை யூஸ் பண்றதை விட்டுட்டேன். என்னோட பேர் ஜனா. நான் ரேபிடோ பைக் டாக்ஸி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 6 months அந்த மாதிரி. இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் பட் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஒரு 6 months முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரேபிடோ அப்படின்றது வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் நல்லா தான் இருக்குது. என்ன இதில் இருக்க ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ரொம்ப அன்டைம்லையோ இல்லை ரொம்ப காலையில் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நமக்கு அவைலபிளாக இருக்கிறது இல்லை. நம்ம இப்போ வேற ஒரு ஊர்லேருந்து வரோம் அப்படின்னா இப்போ மார்னிங் டைமில் ஏர்லி மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு எப்போதுமே இந்த பைக் டாக்ஸி அப்படின்ற ஒரு விஷயம் அவைலபிளாக இருக்கிறதுனால இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரேபிடோ வந்துட்டு உண்மையாலுமே ரொம்ப பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தாண்டி இப்போ ஆட்டோ இந்த மாதிரி டாக்ஸி இதோட கம்பேர் பண்ணுவோம் இந்த பைக் டாக்ஸி வந்து எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஏதோ ஒரு எப்படி இருக்குது? ஆக்சுவலி இது பைக் அப்படின்ற ஒரு விஷயம், பைக் டாக்ஸி அப்படின்றதுனால இப்போ நம்ம கேபோ இல்லை ஆட்டோ இது பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம இப்போ ஒரு சில வெதர் கண்டிஷன்ஸ்னாலையோ நம்ம புக் பண்ணியிருப்போம், அவங்க வரத்துக்கு சம்டைம்ஸ் லேட்டாகவும் இதாகும். ஸோ இது பைக் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால ரொம்ப இங்கெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல கூட இருக்காங்க. ஸோ நமக்கு புக் பண்ணோன்னா வித்தின் ஒரு 10 minutesல ஒரு அதை விட ரொம்ப ரொம்ப டைம் ஆகிறதில்ல, வித்தின் மேக்ஸிமம் ஒரு 10 minutesலேயே வந்துடுறாங்க. ஸோ இது இப்படி பார்க்குறப்ப இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த ரேபிட் சொல்லும்போது அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இது பண்ணணும், நார்மல் ஸ்பீட்லாம் போகணும், இல்லை இப்போ இந்த ஹெல்மெட் போட பின்னாடி உட்காரணும், ஹெல்மெட் இருக்கணும், இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண வரைக்குமே மோஸ்ட் ஆஃப் த ரைடர்ஸ் அவங்க வந்துட்டு ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி 90% அந்த மாதிரி தான் இருக்காங்க. சேஃபான இதுதான் இருக்காங்க. அண்டு அந்த எக்ஸ்ட்ரா ஃபேர் கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் சம்டைம்ஸ் அது கொஞ்சம் அது தேவை இல்லைன்னு தோணுது. ஆனால் பட்டு அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட கண்டிஷன்ஸ் பார்க்குறப்போ ஸோ அது நம்மளோட விஷ் தான். அது கஸ்டமராக நம்ம போகிறோம், அது நம்மளோட விஷ் தான். ஸோ அதுதான். அதே இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா இப்போ மழை காலங்கள் இல்லை கொஞ்சம் அவுட்ரு ஏரியானும் போது அப்போ வேறு வண்டி எதுவும் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் ரேபிடோ வந்து டபுள் சார்ஜஸ் இருக்கிறதாகவும் ஒப்பீனியன் சொல்கிறாங்க. அது வந்து சரின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ
மழை காலத்தில் வெஹிக்கிள்ஸ் அவ்வளோ வராது. ஆமாம். ஸோ அப்போ அந்த டைமை கூட ஒரு டிமாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஸோ அந்த மாதிரி டைமில் வராங்க அப்படின்னா அது பெரிய விஷயம்தான். ஆனால் பட் அதை டேக் இட் கிராண்டடாக எடுத்துக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா பெட்டர். அவங்க யோசிச்சு கொஞ்சம் எடுக்கலாம். ஆமாம், அவங்க கேட்குறது நான் தான். ஆனால் பட் கொஞ்சம் அவங்களே கன்சர்ன் பண்ணி பண்ணாங்கன்னா பெட்டர். இப்போ நிறைய பேர் ரேப்பிடை ஓட்டுறாங்களே ஜென்ரலாக, இப்போ அவங்க சுச்சுவேஷனுக்காக எக்கனாமிக்காக நிறைய பேர் ஓட்டுறாங்க. ஸோ அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இவ்வளோ இருந்தாலும் சுச்சுவேஷனுக்காக நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டுறாங்க. ஸோ அவங்க அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை அதை பற்றி ஒரு காமன் ஒப்பீனியன் எப்படி இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் பைக் டாக்ஸி இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்களே இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரியான படித்தவங்க இந்த மாதிரி இருக்கவங்களே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அந்த ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.